2023 நவம்பர் 26 அன்னைக்கு தான் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் லாஸ்டா சந்தோஷமா இருந்தாங்க. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த வீடியோ ஃபுல்லா பாரு. இந்த வீடியோ எதை பத்தினா, எதுவுமே தெரியாத ஒரு மக்கு இதா இருந்த நான் எப்படி ஒரு கிரிக்கெட் கன்னியா மாறினேன், எப்படி ஒரு மும்பை இந்தியன்ஸ் கன்னியா மாறினேன், அதை பத்தி இந்த வீடியோ. கதை கேட்க ரெடியாடா புண்டை. தயவு செஞ்சு இந்த வீடியோவை அடிப்படை ஃபேன்ஸ் யாரும் பார்க்காதீங்க. ஆல்ரெடி வீடியோவே எவனும் பார்க்க மாட்டான், இல்லை நீ அடிப்படை ஃபேன்ஸ் வர பார்க்க வேணாம் சொல்றியா? 2012 இருக்கும். அப்போ நான் ஒரு 6வது பேரு குட்டி கொஞ்சம் இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நிறைய கிரிக்கெட் பார்ப்பாங்க. அவனுக்கு கிரிக்கெட் பத்தி பேசினே பாருங்க. எனக்கு ஒண்ணுமே புரியாது. இவங்க தோனின்னு வாங்க, ரெய்னான் வாங்க, சிஎஸ்கேன்னு வாங்க, கோலின்னு வாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியாது. நான் பார்த்து சும்மா விஜய் ஏதோ ஒரு மீட்டிங்ல வந்து இப்படி உட்காந்து பார்த்தீங்களா, சரி சிவகார்த்திகேயன் சரி தனுஷ் 2 பேரும் நடுவில் உட்காந்து பார்த்தீங்களா, அந்த மாதிரி நானும் இப்படி உட்காந்து இருப்பேன். அவங்க சொல்றது நான் தலையாட்டினே இருப்பேன். எனக்கு அப்போ ஒரு கியூரியாசிட்டி, சரி இந்த கிரிக்கெட்ல என்னதான் சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் பார்க்க ஆரம்பிச்சேன். நான் பார்த்த ஃபர்ஸ்ட் மேட்ச் எனக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்குது. எம்ஐ vs டிசி, அதாவது டெக்கான் சார்ஜர்ஸ், ஓகேங்களா, டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு டெக்கான் சார்ஜர்ஸ். அந்த மேட்ச்ல டெக்கான் சார்ஜர்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுவாங்க. ஆடி அவங்கள மொக்கையாடுன்னு பானுங்க, ஒரு மாதிரி ஒன்னாடுன்னு பானுங்க. சரி, செகண்ட் இன்னிங்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஆடுவாங்க. நான் அப்போ யோசிச்சேன், என்னடா இவங்க மொக்கையாடுறாங்களே, கிரிக்கெட்டா இருந்தா இருக்கும் போலன்னு சொல்லி நான் அப்போ யோசிச்சேன். ஓப்பனர்ஸ் 2 பேருமே அவுட். ஓப்பனர் அவங்க பேர்லாம் எனக்கு யாரும் ஞாபகம் இல்லை. ஒன்னோவில் ஒருத்தன் இறங்கலாம், நம்ம தில்ல ஒருத்தன் இறங்கலாம். இறங்கி லாஸ்ட் பால் வரையும் ஆடி, லாஸ்ட் ஓவர் வரையும் ஆடி அந்த மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு நாட் அவுட்ல போனான். அது யாரும் இல்லை, நம்ம விட்டு தான். அன்னையிலேருந்து நான் ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஃபேனா ஆனேன், ரோஹித் சர்மா ஃபேனா ஆனேன். என்னெல்லாம் நான் 2013 வந்து ரிக்கி பாண்டிங் வந்து கேப்டன்ஷிப் பண்ண முடியல, என்னால் எதுவுமே அந்த டீமை பார்த்துக்க முடியலன்னு சொல்லிட்டு அவர் விட்டு போனாரு. அதுக்கப்புறம் வேற கேப்டன் யாருக்கான்னு யோசிச்சு இவங்க ரோஹித் சர்மா கொடுத்தாங்க. ரோஹித் மிட் சீசன்ல கேப்டன்சி எடுத்தா போல எடுத்து என்ன பண்ணாரு, அந்த சீசன்ல கப்படிச்சு கொடுத்தாரு. அதுவும் யாருக்கு அகேன்ஸ்டா? சிஎஸ்கே. அது மாதிரி அவனுங்கிட்ட அதுலயும் இவங்க ஃபைனல்ஸ் தோத்துருக்காங்க. அவரு தோத்தோம், அவனுங்கிட்ட இருந்து இவரு கப்படிச்சு கொடுத்தாரு. எப்படி? அதுவும் சிஎஸ்கே பேட்டிங் பாத்தீங்கன்னா அந்த வருஷம் ரெய்னா, தோனி, முரளி விஜய், மைக்கேல் அசீல், பத்ரிநாத், அபிமார்கல், பிராவோ, ஜடேஜா, அஸ்வினி, கிறிஸ்மரிஸ், ஐயோ 10 பேரும் பேட்டிங் ஆடுவாங்க. அந்த 10 பேரும் அகேன்ஸ்டா 150 டிஃபன் பண்ணுவார். பாத்தீங்களா, என் வாழ்க்கையிலே பார்த்த பெஸ்ட் ஐபிஎல் ஃபைனல்ஸ்னா அதுதான் டில் டேட். எல்லாரும் மும்பை இந்தியன்ஸ் பண்ணாலுமே அந்த 2019 தான் பெஸ்ட் ஃபைனல்ஸ், 2017 தான் பெஸ்ட் ஃபைனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரையும் 2013 தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஃபைனல்ஸ். அன்னைக்கு மாறினேன் அவர் மும்பை இந்தியன்ஸ் கன்னியா. அன்னிலிருந்து இன்ன வரையும் நான் மும்பை இந்தியன்ஸ் கன்னியா இருந்தேன். அது லாஸ்ட் வருஷம் வரைக்கும். எம்ஐ டீமோட மைண்ட் செட் எப்படின்னா, நான் தான் புளுத்தி எங்க தான் வளர்த்துன்ற மாதிரி ஆட்டிங். எப்போ அவனா எல்லாத்தையும் நம்பர் ஒன்னா இருப்பாங்க. கான்ஸ்டபிளும் சரி, ஃபேன் பேஸ்ல அதுலயும் சரி, சோஷியல் மீடியா அக்கௌண்ட்லயும் சரி, கப்பலும் சரி, இடத்துல அவங்க நம்பர் ஒன்னா இருப்பாங்க நினைப்பாங்க. லாஸ்ட் இயர் சிஎஸ்கே அவனுக்கு கப்படிச்சு அவங்க ஈக்குவல் பண்ணிட்டாங்க. அதை அவங்களால தாங்க முடியல. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, சரி நம்ம ஃபியூச்சருக்காக போகலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தாங்க. வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் குளோனியஸ்ட் டிசிஷன் எவர் பை ஃபிரான்ச்சைஸ். ஏன்னா அது மாதிரி ஒருத்தவங்களுக்கு 5 கப் அடிச்சு கொடுத்துருக்கான், அவனுக்கு ஒரு ப்ராப்பர் ஃபேர்வெல் வைக்கல. நீங்க தான் என்னோட ஃபிரான்ச்சைஸ் கிடைக்கும். சென்னை 5th கப் அடிச்சது உங்களுக்கு பொறுக்கல. அதனால என்ன பண்ணாங்க, சரி நம்ம நெக்ஸ்ட் இயர் உருவாக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கிறுக்குத்தனமான ஐடியா பண்ணி அடிக் பண்ணி ஜிடி ட்ரேட் பண்ணாங்க. இவங்க ட்ரேட் பண்ண விஷயம் ஈவன் ஒன் டீம் பிளேஸ்க்கு தெரியாது, கேப்டனுக்கே தெரியாது. கேப்டனே கேட்காம இவங்க அதை ட்ரேட் பண்ணிருக்காங்க. டேய் 6 மாசம் முடிஞ்சானா அவங்க அசிங்கமா திட்டினான். நீ வந்து பெஸ்ட் பிளேஸ் தான் வாங்குவ, ஏ டு பில இருந்து அப்படின்னு கழி ஊத்தானடா. அவங்கள போயிட்டு மானங்கடத்தனமா இருக்கு பாத்தியா. முடிஞ்சா பிளேஸ்க்கா கொஞ்சம் பும்ரா இருக்கான், ஸ்கை இருக்கான். பும்ரால 12 கோடி இருக்கான் 5 வருஷத்துக்கு. ஸ்கை வெறும் 8 கோடி இருக்கான். அவங்களாம் ஆக்ஷன் போனா கண்டிப்பா 20 கோடி மேல வாங்குவானுங்க. இந்த மொக்க மிச்சல் ஸ்டார்க்கே 25 கோடி வாங்குறான். எவ்வளவு போனா 20-30 கோடி சேல்ரி வாங்குவானுங்க. அப்படி இருந்தா அவன் ஏன் வெறும் 12 கோடி 8 கோடிக்கும் இந்த டீம்ல இருக்கான்? இன்னும் அந்த டீம்னால விசாரிச்சுனால தான்டா. அதை புரிஞ்சுக்காம எங்கிருந்தோ ஒரு வேலையை கூட்டிட்டு வந்து அப்ப டீமே இப்படி ஆயிடுச்சா. இந்த வீடியோ ஃபுல்லா நான் என்னோட எமோஷனலா கட்டு கொண்டு வர போறேன் guys. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அடி பண்ண ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாக்காதீங்க. அப்படி ஒரு ட்ரேட் பண்ணி கொண்டு வந்தாங்களே, அப்படி ஒருனா கிளீஸ் ஸ்டார்ட் பார்க்கலாமா? ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். 14 மேட்ச்ல 216 ரன்ஸ், 11 விக்கெட்ஸ். ஒரு சீசன்லயே பெஸ்ட் ஐபிஎல் ஸ்குவாட்னா அது மும்பை இந்தியன்ஸ் தான். அந்த டீம் வச்சுட்டு உங்களால ஜெயிக்க முடியலன்னா நீ என்ன கேப்டன்? அப்ப நீங்க ஜிடில என்ன கேப்டன்ஷிப் பண்ணீங்க? அப்ப நேரா தான் கப்படிச்சு கொடுத்தானா? அப்ப இவன் நம்பியா? சரி எல்லாமே ஓகே, நீ வந்த இந்த டீம் சரியா இல்ல, எல்லாமே ஓகே, நான் எல்லாத்தையும் மன்னிச்சுவேன். ஆனா எம்ஐ vs சிஎஸ்கே மேட்ச் நல்லா நடந்தது எனக்கு. அந்த மேட்ச்ல ரோஹித் செஞ்சுரி அடிப்பான், அவனும் பிரைஸ் பண்ணல. திலக் வர்மா நல்ல இன்னிங்ஸ் ஆடும், ரோஹித் வச்சு நல்ல பார்ட்னர்ஷிப் போவான். அவன் வந்த வரையும் ஆக்சுவலா மேட்ச் ஆனதான். இவன் வந்த பிறகு அந்த மேட்சே போச்சு. அடிப்படை பேட்டிங் வந்த பிறகு மேட்சே போச்சு. அது வரைக்கும் திலக் வர்மா அவ்வளவு சூப்பரா ஆடும், அவனை பத்தி பிரைஸ் பண்ணல. அந்த மேட்ச் பிரசன்டேஷன்ல ஒன்று சொன்னா பாருங்க, தோனி ஸ்டம்ப் பண்ணி நிக்கிறாரு, இந்த டீம் எந்த டைம் வேணா ஜெயிக்கலான்றான். அப்ப நீ இருக்க கும்புறதுக்காக சரி கூட ஓகே. எங்க அப்பத்து 2 இது பாத்தீங்கன்னா இதுல அடுத்து என்ன பேசணும், எம்ஐ vs டிசி மேட்ச் நினைக்கிறேன். ஆமா, எம்ஐ vs டெல்லி மேட்ச் தான். அந்த மேட்ச்ல திலக் வர்மா அவ்வளவு சூப்பரா ஆடுவான். எவனும் அடிக்க மாட்டான். அந்த மேட்ச்ல எவனும் தான் அடிச்சு வைப்பான்.
இவன் அச்சா அவனை வந்து இந்த மேட்ச் ஒரு மாதிரி காரணம். ஏன்னா வந்து அக்செப்ட் பண்ண சரி அடிக்கலன்னு சொல்லுவான். டேய் யாரா நீ? இதுவரை எந்த கேப்டன் சரி இதுவரை இந்த ஐபிஎல்லே ஐபிஎல்ல எந்த கேப்டனும் தன்னோட ஓன் டீம் பேச டிஸ்கஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. ஈவன் விராட் கோலி கூட அந்த மாதிரி சொல்லி நான் பார்த்ததே கிடையாது ஓன் டீம் கூட. இவன் யாரா இவன்? இந்த டைலே ஒழுங்கா ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணல. இவரு மத்தவங்க சொல்லிட்டு நீ பெர்ஃபார்ம் பண்ணல சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீ பண்றா. மும்பை இந்தியன்ஸ் எவ்வளவு பெரிய பிரான்ச்சைஸா இருந்தாங்க. இப்ப அவங்க அழிவார் அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. நீ இன்னும் அனுபவிப்ப, கண்டிப்பா அனுபவிப்ப. ரோஹித் சர்மா ஃபேன் நான் சொல்றேன்டா, நீ இன்னும் அனுபவிப்ப. எம்ஐக்கு எந்தெந்த பிளேயர்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்க தான் எம்ஐ மதிக்கவே மாட்டாங்க. எக்ஸாம்பிள் பொலாது 5 கப்பு அடிச்சு கொடுத்தாங்க. அந்த 5 கப்பு அடிச்சு கொடுத்தாலும் அவனை மதிக்கவே இல்லை. அவனை நீ ரிட்டையர் ஆகும்னு சொல்லிட்டு இப்போ அவனை கோச்சா பிடிச்சிட்டு. அடுத்த ட்ரெண்ட் போர்டு 2020 அவ்வளவு சூப்பரா போட்டான். அவனை விட்டு அந்த தம்பி தாலி ஆச்சர் எடுத்தாங்க. நாரிப்பாடான சீசன் ஆடவே இல்லை. அதுக்கப்புறம் பட்லர் 2017 ஃபைனல் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவனோட எஃபில இன்னும் அந்த போஸ்ட் இருக்கு. எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது, 2017 எம்ஐ ஜெயிச்சப்போ அவன் டவலை கைட்டி போட்டு டான்ஸ் ஆடுவான். அந்த வீடியோ இன்னும் அவனோட எஃபி போஸ்ட்ல இருக்கு. அப்படி பட்டவங்க பெரிய ரேட் பண்ண போட்டா பாத்தியா? இந்த கூட பரவாயில்ல. கிரீன் லாஸ்ட் சீசன் அவ்வளவு சூப்பரா ஆனான். அவன் தான் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு இவங்க கொண்டு வந்தாங்க. அவனை போய் ட்ரேட் பண்ணி நீ அவனுக்கும் வந்த பாத்தியா? இன்னைக்கு ரோஹித்துக்கு நாளைக்கு கைக்கு நடக்கலாம், பும்ராக்கு நடக்கலாம், யாருக்கா நடக்கலாம். அதனால மும்பை பிளேயர்ஸ் எல்லாருமே வேற டீம் போயிருங்க. இந்த டீம்ல அவங்க இருக்காதீங்க. அந்த அடிக் பண்ண மட்டும் இருந்து அவரே பேட்டிங் ஆட்டா பவுலிங் போட்டு வெட்டிங் எல்லாமே அவரை பண்ணி அவரை டீம் ஜெயிச்சிட்டோம். நீங்க எல்லாரும் வேற டீம் போயிடுங்க. அதான் உங்களுக்கு நல்லது ஒரு ஃபியூச்சருக்கு. இந்த வீடியோல நான் தேக்கி வச்சிருந்த என்னோட மொத்த ஆளுங்கத்தையும் ஒட்டி தீத்துட்டேன். Finally, I'm going to say only one thing. Atik Mandya, Mark Butcher, MI management.